இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. தொடர்ந்து தற்போதைய நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை பற்றி உலக நாடுகளுக்கு எடுத்துரைத்து அனைத்து கட்சி எம்பிக்கள் குழுக்களை சந்திக்கிறார் பிரதமர் மோடி. இன்று இரவு 7 மணிக்கு தனது இல்லத்தில் சந்திக்கும் பிரதமர் மோடி உலக நாடுகளிடம் கிடைத்த வரவேற்பு மற்றும் கருத்துகள் குறித்து கேட்டறிவார் என தகவல். சென்னை சென்ட்ரல் மெட்ரோ ரயில் நிலையத்தில் 1,85,00,000 ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ள புத்தக பூங்கா. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பூங்காவை திறந்து வைத்து பார்வையிட்டார். நாட்டிலேயே முதல் முறையாக வணிக வளாகங்களின் வழியாக மெட்ரோ வழித்தடம் அமைக்க சென்னை மெட்ரோ திட்டம். சென்னை திருமங்கலத்தில் அமையும் புதிய ரயில் நிலைய வடிவமைப்பு திட்டத்தில் புதிய முயற்சி. சென்னையில் தரையிறங்க வந்த ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் மீது லேசர் லைட் அடிக்கப்பட்டதால் பரபரப்பு. லேசர் ஒளி இடையூறால் தரையிறங்க வந்த விமானம் சிறிது நேரம் வானில் தத்தளித்தது. பிறகு பத்திரமாக விமானம் தரையிறங்கியது. இந்தியாவில் மாணவர்கள் ஒரே நேரத்தில் ஆன்லைன் மூலமாகவோ நேரடியாகவோ கல்வி நிறுவனங்கள் மூலமாகவோ 2 பட்டப்படிப்புகளை படிக்க அனுமதி. உயர்கல்வி நிறுவனங்களுக்கு பல்கலைக்கழக மானியக் குழு அறிவுறுத்தல். ஜூன் 28, 29 ஆகிய தேதிகளில் நடைபெறவிருந்த காவல் உதவி ஆய்வாளர் பணிக்கான எழுத்துத் தேர்வு ஒத்திவைப்பு. மறு தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என சீருடை பணியாளர் தேர்வாணையம் உத்தரவு. சேலம் மாவட்டத்தில் நாளை மற்றும் நாளை மறுதினம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கள ஆய்வு. சுமார் 11 கிலோமீட்டர் நடைபெறும் ரோடு ஷோவில் பங்கேற்று பொதுமக்களை சந்தித்து குறைகளை கேட்டறிகிறார். எடப்பாடி பழனிசாமி தலைமையில்தான் ஆட்சி. யார் குழப்பம் ஏற்படுத்த முயன்றாலும் இது நடக்காது. தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி என அமித்ஷா பேசியது குறித்த கேள்விக்கு முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் பதில். எடப்பாடி அவருடைய தலைமையில இன்றைக்கு மிகப்பெரிய கூட்டணி மாபெரும் வெற்றியை தமிழ்நாட்டு மக்கள் வழங்குவதற்கு தயாராகிவிட்டார்கள். எத்தனை குழப்பங்களை ஏற்படுத்தினாலும் எத்தனை திசை திருப்பினாலும் அதில் மக்களும் தெளிவாக இருக்கிறார்கள். எங்கள் பொதுச் செயலாளரும் தெளிவாக இருக்கிறார். விவசாயிகளுக்கு சிபில் ஸ்கோர் அடிப்படையில் பயிர்க்கடன் வழங்க அறிவுறுத்தல் வழங்கப்படவில்லை. கடன் நிலுவை இல்லை என்பதை உறுதி செய்ய மட்டுமே சிபில் ஸ்கோர் பயன்படுத்தப்படும் எனவும் கூட்டுறவுத்துறை விளக்கம். மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு மற்றும் நிகழ்ச்சிகள் நடத்த அனுமதி கோரிய வழக்கு. ஜூன் 12ஆம் தேதிக்குள் உரிய முடிவு எடுக்க காவல்துறைக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. திரையரங்குகளில் அதிக கட்டணம் வசூலித்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நாமக்கல் பரமத்தி வேலூர் அருகே தோட்டத்து வீட்டில் மூதாட்டி கொல்லப்பட்ட வழக்கில் 2 கைது. குளித்தலை அருகே பதுங்கியிருந்த 2 கைது செய்தது தனிப்படை போலீஸ்.
பேருந்து ஓட்டுநரை காலணியால் அடித்த துணை மேலாளர் மாரிமுத்து மன்னிப்பு கேட்டு வீடியோ வெளியீடு. ஓட்டுநர் கணேசனிடம் மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்டுக் கொள்வதுடன் துறை ரீதியான நடவடிக்கைக்கு கட்டுப்படுவதாகவும் பதிவு. வணக்கம். மாரிமுத்து உதவி மேலாளர் மதுரை நேற்று நடந்த சம்பவத்துக்கு தாராபுரம் ஓட்டுநர் கணேசன் வசம் மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் தமிழ்நாடு அரசு அனைத்து போக்குவரத்து தொழிலாளர்கள் வசம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். என்னால் தமிழக அரசுக்கும் போக்குவரத்து துறைக்கும் எந்த பலனும் வர வேண்டாம். நிர்வாகம் எடுக்கும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் பிரகாரத்தில் வைத்து முட்டை பிரியாணி சாப்பிட்ட விவகாரம். பக்தர்கள் அளித்த புகாரின் பேரில் 2 பேரிடம் போலீசார் விசாரணை. மதுரை தெப்பக்குளம் அருகே அரசு பேருந்தில் ஆபத்தை உணராமல் படிக்கட்டில் பயணித்த மாணவர்கள். ஆட்டோ மீது உரசியதில் நிலை தடுமாறி கீழே விழுந்து உயிர் தப்பிய காட்சி இணையத்தில் வைரல். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் செயல் அலுவலரை கண்டித்து பொதுமக்கள் முற்றுகை போராட்டம். திருவிழாவிற்கு வந்த மக்கள் மண்டபத்தை சுற்றி கொட்டகை அமைக்க கோயில் நிர்வாகம் எதிர்ப்பு தெரிவித்ததால் ஆத்திரம். தனுஷ்கோடி கடற்கரையில் மூட்டை மூட்டையாக கரை ஒதுங்கிய பிளாஸ்டிக் தயாரிப்பு மூலப்பொருட்கள். பல்வேறு கோணங்களில் தனுஷ்கோடி கடலோர காவல் குழும போலீசார் விசாரணை. நத்தம் அருகே 25 ஆண்டுகளுக்கு பின்னர் வெகு விமர்சையாக நடைபெற்ற மாடுகள் மாலை தாண்டும் போட்டி. நிகழ்ச்சியை கண்டுகளித்த ஆயிரக்கணக்கான பொதுமக்கள். மதுரை கூடல் நகர் அழக பெருமாள் கோயில் தேரோட்டத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்பு. வைகாசி விழாவையொட்டி நடைபெற்ற தேரோட்டத்தில் ஸ்ரீதேவி பூதேவியுடன் பொதுமக்களுக்கு காட்சி அளித்தார் சுந்தரராஜ பெருமாள். தற்போது பரவி வருவது கொரோனா வைரஸின் XFG ஒமைக்ரான் துணை வகையை சேர்ந்த ஒரு திரிபு. உலகம் முழுவதும் மீண்டும் கொரோனா பரவல் அதிகரித்துள்ள நிலையில் மத்திய அரசு விளக்கம். மும்பையில் ரயில் படிக்கட்டில் பயணித்த 5 பேர் தவறி விழுந்து உயிரிழந்த சம்பவத்தின் எதிரொலி. புதிதாக தயாரிக்கப்படும் புறநகர் ரயில் பெட்டிகளில் தானியங்கி கதவுகளை பொருத்த ரயில்வே துறை முடிவு. எலான் மஸ்கின் செயற்கைக்கோள் இணைய சேவை நிறுவனமான ஸ்டார்லிங்க் இந்தியாவில் அடுத்த 2 மாதத்தில் செயல்பாட்டுக்கு வருகிறது. ஸ்டார்லிங்க் கருவியை பொருத்தி புது இணைப்பு கொடுக்க 33,000 ரூபாய் எனவும் மாதாந்திர அன்லிமிடெட் டேட்டா கட்டணம் 3,000 ரூபாயாக இருக்கலாம் என தகவல். RCB அணி வெற்றி கொண்டாட்ட பலி விவகாரத்தில் இடைநீக்கம் செய்யப்பட்ட IPS அதிகாரி விகாஸ்குமார் மத்திய அரசிடம் மேல்முறையீடு. விசாரணை முறைகேடாக நடைபெற்றதாகவும் தன்னிடம் விசாரணை நடத்தாமல் தண்டனை நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் புகார்.
அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி வரும் 14ஆம் தேதி கேரளா பயணம். இடைத்தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான ஜனநாயக முன்னணி சார்பில் போட்டியிடும் ஆரியாடன் சௌகத்தை ஆதரித்து பிரச்சாரம். சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திற்கு விண்வெளி வீரர்களை அழைத்துச் செல்லும் ஆக்சியம் 4 பயண திட்டம் ஒத்திவைப்பு. மோசமான வானிலை காரணமாக நாளை ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரோ தகவல். உலகளவில் மிகச்சிறந்த டாப் 50 காலை உணவு பட்டியலில் 3 இந்திய உணவுகள் இடம்பெற்று அசத்தல். மகாராஷ்டிராவில் மிசால்பாவ் 18வது இடமும், பராத்தா 23வது இடமும், சோலே பதூரே 32வது இடமும் பிடித்து அசத்தல். கிரிக்கெட்டில் மதிப்புமிக்க வீரராக கௌரவிக்கப்படும் ஐசிசியின் ஹால் ஆஃப் ஃபேம் பட்டியலில் இடம்பெற்றார் தோனி. இப்பட்டியலில் இடம்பெறும் 11வது இந்திய வீரர் என்ற பெருமையை பெற்று அசத்தல். (2026) ஐபிஎல் சீசனில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிக்கு தடையா? சமூக வலைதளங்களில் பரவும் தகவல்களால் ரசிகர்கள் அதிர்ச்சி. டிஎன்பிஎல் கிரிக்கெட் தொடர் லீக் ஆட்டத்தில் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் அபார வெற்றி. 41 ரன்கள் வித்தியாசத்தில் நெல்லை ராயல் கிங்ஸை வீழ்த்தி அசத்தல். சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக மேற்கிந்திய தீவுகள் அணியின் வீரர் நிக்கோலஸ் பூரன் அறிவிப்பு. இனி ஐபிஎல், சிபிஎல், எம்எல்சி போன்ற பிரான்சிஸ் கிரிக்கெட் தொடர்களில் முழுவதுமாக கவனம் செலுத்துவார் என தகவல். ஏஆர் ரகுமானின் மறக்குமா நெஞ்சம் இசை நிகழ்ச்சியை காண முடியாதவர்களுக்கு 50,000 ரூபாய் இழப்பீடு. 10,000 ரூபாய் டிக்கெட் எடுத்தவர்களுக்கு இழப்பீடு வழங்க நிகழ்ச்சி ஏற்பாட்டாளருக்கு சென்னை நுகர்வோர் குறைதீர் ஆணையம் உத்தரவு.